ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். சைட் டிஷ் வந்துட்டு பன்னீர் 65 மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் வந்துட்டு அவிச்சு அதுக்கப்புறம் தாளித்து கொடுத்துருந்தேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு, 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் தாளித்து பேக் பண்ணி கூட்டு போய் பசங்களை விடணும். 20 மினிட்ஸ் தான் இருக்குது. 7:50க்கு கேம்பஸ்குள்ளே போகணும். அவ்வளோ பரபரப்பாக போச்சு காலையில். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு 7:50க்குலாம் கேம்பஸ்குள்ளே கூட்டு போய் பசங்களை விட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டா குஸ்தி பார்ட் 2 தான் பார்த்துட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 நாளாக ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஃபுல்லாக முடிச்சு எடுத்தேன். காலையில் பார்த்தீங்கன்னா டீ தான். யார் யாருக்கெல்லாம் இந்த டீயும் குட் டே பிஸ்கட் காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரெட்டு. டீலாம் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கடைக்கு தான் போயிருந்தோம், மீன்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான், அம்மா, அதுக்கப்புறம் அக்கா 3 பேர் தான் போயிருந்தோம். நாங்கள் என்ன பிளான் பண்ணி போயிருந்தோம்னா மீன் வந்துட்டு வாங்கிட்டு குழம்பு வச்சுட்டு வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் முள் இல்லாத மீன் இருந்தால் பசங்க கொஞ்சம் நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க. சரி, அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி போனால் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய மீன் எதுவுமே இல்லை, எல்லாம் முள் இருக்கிற மீன் தான். அந்த சங்கரா மீன் அதெல்லாம் அதுவும் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. சரி, பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது வாங்காமல் வெறும் கடவாவும் அதுக்கப்புறம் எறா வாங்கியிருந்தோம். இது ரெண்டுமே வாங்கிட்டு வர வேலையில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி அப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக என் கண்ணில் சுரக்கா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மாட்டுது, அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில். அது ஏன்னு தெரியல, சீசனாக என்னன்னு தெரியல. அப்புறம் சுரக்காவும் வாங்கியிருந்தோம். எறாவும் சுரக்கா போட்டு கிரேவி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பசங்களாம் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. அதிலே பசஞ்சு கூட சாப்பிட்ருவாங்க, எந்த வித குழம்புமே தேவையில்லை. சரி சொல்லிட்டு சுரக்கா வாங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெங்காயம் தக்கலாம் வாங்கிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா இளநீர் தான் வாங்கியிருந்தோம். நான் நிறைய ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து அந்த ஃபீவருக்கு வாய் ஃபுல்லாகவே வெந்துருச்சு. அதனால் சரி இளநீர் கொடுக்கலாம் அவளுக்கு சொல்லிட்டு அவளுக்காக ஒன்று வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான், அக்கா, அம்மா எல்லாருமே ஒரு இளநீர் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வீடியோ ஷூட் பண்ணதே மறந்துட்டேன். பாதிலே அப்புறம் ஞாபகம் கொடுத்து ஐயோ நம்ம லாங் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 10 டேஸாக பார்த்தீங்கன்னா டயட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் ஏதாச்சும் ஒரு பிரேக் மாதிரி வருது, அப்படியே விட்டுடுறேன். மறுபடியும் கண்டினியூ பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ரிசல்ட் தருதுன்னு நான் உங்க கூட வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நான் என்ன வெயிட் லாஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேங்க்கு போகிற வேலை இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக போகணும்னு சுத்தமாக முடியல. இன்றைக்கி போயே ஆகணும்னு சொல்லிட்டு நானும் அக்கா 2 பேர் போயிருந்தேன். ஏன்னா முக்கியமான வேலை இருந்துச்சு. பாப்பாவும் லீவ் போட்டு வீட்டில் இருந்தாலா, சரி தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவளையும் கூப்பிட்டு போயிருந்தோம். பேங்க் வேலை முடிச்சுட்டு வெளியே வந்து நான் அதுக்கப்புறம் தான் இந்த பேனரே நோட் பண்ணேன். இப்போ நான் போய் அங்கே இறங்கினது பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இறங்கினேன். ஆனால் அந்த பக்கம் திரும்பி பார்க்கல, ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டா. அப்புறம் பேங்க் வேலை முடிச்சுட்டு வெளியே வரேன், பேனர் பார்க்குறா. செம்ம ஷாக்கு. அலுமினி மீட் வந்துட்டு வச்சுருக்காங்க கம்மிங் சாட்டர்டே. யாராச்சும் ரஃபேல் ஸ்கூலில் படித்தவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தான் போக முடியுமான்னு தெரியல, ஆனால் போகிறோன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பாப்பாக்கு வேறு கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்கிறதுனால போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சுரக்காய் எறா கிரேவின்னு சொல்லிட்டு, அது இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் தனியாக ஷார்ட்ஸில் வந்து கிளியராக அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா இதுதான், மட்டன் கிரேவி, ரசம், அதுக்கப்புறம் வந்துட்டு கனவா சுக்கா இதாக பண்ணியிருந்தோம். லஞ்செல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பசங்களை கூப்பிட்ற வேலை இருந்துச்சு. ஸ்கூலில் போயிட்டு பசங்களாம் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா செம்ம பசி, அந்த அளவுக்கு பசி இருந்துச்சு. ஆனால் இந்த பசங்களுக்கு மட்டும் பசின்ற ஒரு விஷயமே அவங்க மைண்டுக்கு இருக்க மாட்டேது. அது ஏன்னே தெரியல. சாப்பாடு நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஊட்டுறதுக்கு கூப்பிட்ற ஒருத்தையும் வரமாட்டாளுங்க. அது ஏன் தான் தெரியல, பசின்றது அவங்க மைண்டில் இருக்கவே மாட்டேங்குது. இதே சாக்லேட் சிப்ஸ்ன்னா அப்படி பறந்து வந்துடுவாங்க. யார் யார் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.